எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டைட்டிலும் தமிழும் பார்த்து வந்திருப்பீங்க. ஆமாங்க, நான் கூடுவாஞ்சேரி தான் இருக்கேன். என்னன்னு தெரியல, கூடுவாஞ்சேரியில லேண்டு போட்டதுலேருந்து நெறைய இடத்துல கால்ஸ் வருதுங்க. நல்ல ரெஸ்பான்ஸ் குடுக்குறீங்க லேண்டுக்கு நீங்க. 3 விஷயம் வந்து மக்களுக்கு ரொம்ப அடிப்படையா தேவை வேண்டியது. உணவு, உடை, இருப்பிடம்ன்ற மாரி, அந்த உணவுக்கும் முக்கியத்துவம் குடுக்குறீங்க, இருப்பிடத்துக்கும் முக்கியத்துவம் குடுக்குறீங்க. அந்த மாரி முக்கியத்துவம் குடுக்குற இடத்துல தான் நான் இப்ப வீடியோ ஒண்ணு பண்ண வந்திருக்கேன். லோ பட்ஜெட் இன்வெஸ்ட்மென்ட்ல ஒரு சூப்பரான ஃபிளாட்லாம் கேட்டிருந்தீங்க. ஏங்க அந்த மாரி ஏதாவது ஃபிளாட் கூடுவாஞ்சேரியில கிடைக்குமான்னு கேட்டிருந்தீங்க. சூப்பரான ஃபிளாட் கிடைச்சது. கிறிஷ் மதர்லேண்டுன்ட்டு இவங்க பார்த்தீங்கன்னா 12 லட்ச ரூபா இருந்தால் போதும் உங்களுக்கு ஃபிளாட் வாங்கிக்கலான்றாங்க. ஸோ அதை பற்றி டீட்டெயில்ஸு என்னென்னலாம் பண்ணுறாங்க, இதை சுற்றி வரும்போது பார்த்தா கூடுவாஞ்சேரின்னு சொல்ல போனால் எல்லா ஃப்ளாட்டையும் சொல்கிற மாதிரி தான். ஸ்கூலுங்க, காலேஜ் எல்லாத்துக்கும் நடுவில் தான் இந்த ஃப்ளாட்டு அமைஞ்சிருக்கு. உனக்கு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, அது வந்து 10 கிலோமீட்டர் தாங்க. ஸோ நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி கேட்பீங்க, கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்குதான்ட்டு. பக்கம் தான். அதே மாதிரி மார்க்கெட்டுங்க இருக்குது. ஏகப்பட்ட இடத்துக்கு மத்தியில் தான் இந்த ஒரு இடம் இருக்குது. ஸோ இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸு கிறிஷ் ஹவுசிங் மதர்லேண்டோட டைரக்டர் முரளி சார் இருக்காரு, அவர்கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐடியா மணி உங்களை தவிர நான் வேற யாருக்கிட்ட போறது? வீடியோ போய் பாருங்க. அப்புறம் இந்த ஐடியா மணி பத்தி தெரிஞ்சுக்குவீங்க அப்படிங்கிறீங்க. மக்களே, நான் சொன்ன மாதிரி கிறிஷ் மதர்லேண்டோட டைரக்டர் நம்ம கூட இருக்கார் முரளி சார். சார் எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்குங்க சார். சூப்பர் சார். சார் நம்ம ஃபேஸ் 5 ஓப்பன் பண்ணுறதா சொல்லியிருக்கீங்க. ஆமாம் சார். ஸோ அதை பற்றி டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள். நம்ம லேண்டு எங்கே இருக்குது, லேண்டை சுற்றி என்னென்னலாம் இருக்குது அதெல்லாம் சொல்லுங்கள் சார். சார் நம்ம லேண்டு அமைஞ்சிக்கிற இடம் பார்த்தீங்கன்னா கூடுவாஞ்சேரி காயராம்பேடு பக்கத்தில் மதர்லேண்டு சார். ஓகே. மொத்தமாக 80 ஏக்கர் ப்ராஜெக்ட் சார் இது. 80 ஏக்கர் ப்ராஜெக்டில் ஃபஸ்ட்டு ஃபேஸ் 1 வந்து ஒரு 10 ஏக்கரில் 250 பிளாட் போட்டோம், சோல்ட் அவுட். ஃபேஸ் 2 வந்து ஒரு 3 ஏக்கரில் 60 பிளாட் போட்டோம், சோல்ட் அவுட். ஃபேஸ் 3 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஏக்கரில் வந்து 170 பிளாட் போட்டோம், ஆல்மோஸ்ட் சோல்ட் அவுட். ஓகே. ஃபேஸ் 4 வந்து ஒரு 3 ஏக்கரில் வந்து ஒரு 50 பிளாட் போட்டோம், அதுவும் ஆல்மோஸ்ட் சோல்ட் அவுட். இப்போ வந்து ஃபேஸ் 5 வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம் சார். ஃபேஸ் 5 வந்து 3 ஏக்கரில் ஒரு 50 பிளாட் போட்டிருக்கோம். பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட் சார் நம்ம சைட்டு. பார்த்தீங்கன்னா நீங்கள் கூடுவாஞ்சேரி சரௌண்டிங்லேயே ஒரு 12 லட்ச ரூபாயில் பிளாட் கொடுக்குற ஒரே இடம் பார்த்தீங்கன்னா நம்மளோட கிறிஷ் ஹவுசிங் நிறுவனம் மதர்லேண்டில் தான் சார் கொடுக்குறோம். 12 லட்ச ரூபா தான். 12 லட்ச ரூபாயிலேருந்து ப்ராஜெக்டோட விலை, ஒரு பிளாட்டோட விலை ஸ்டார்ட் ஆகுது சார். இது வந்து பெரிய பிளாட் ஆக இப்போ பட்ஜெட் கூட்டிகிட்டே இருக்கும். மினிமம் ரேட் வந்து 12 லட்சத்துலேருந்து நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது சார். இப்போ 12 லட்ச ரூபானா எல்லாரையும் வாங்கக்கூடியதாக இருக்குமே கூடுவாஞ்சேரியில். உங்கள் கம்பெனி கொடுக்கணும்னு நினச்சிங்க. லொக்கேஷன் வந்து மெயின் லொக்கேஷன். கூடுவாஞ்சேரி காயராம்பேடு பக்கத்தில் மதர்லேண்ட் வந்து மெயின் லொக்கேஷன். இந்த மாதிரி ஒரு மெயின் லொக்கேஷனில் 12 லட்ச ரூபாய்க்கு பிளாட் கொடுக்குற எந்த நிறுவனமும் கிடையாது. நம்மளோட கிறிஷ் ஹவுஸ் நிறுவனம் ஒரே நிறுவனம் மட்டும் தான் சார். ஏன்னா எல்லா தரப்பட்ட மக்களும் வந்து பிளாட் வாங்கணும், எவ்வளோ குறைஞ்ச விலையில் கொடுக்க முடியுமோ அவ்வளோ குறைஞ்ச விலையில் நம்மளோட நிறுவனம் வந்து கொடுத்துட்டு இருக்கு சார். நம்ம நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 இயர்ஸ் தான் இந்த ரியல் எஸ்டேட் ஃபீல்டில் வந்து சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய ப்ராஜெக்ட், ஒரு 100க்கும் மேற்பட்ட ப்ராஜெக்ட் நம்ம சோல்ட் அவுட் பண்ணியிருக்கோம் இந்த 10 இயர்ஸில். கரண்ட்டில் வந்து இந்த மதர்லேண்ட் போயிட்டு இருக்கு. இதோட ஏக்கர் வந்து 80 ஏக்கர் வரும் சார். இயர் ஆஃப் அந்த டாக்குமெண்டேஷன்னா எத்தனை இயர் சார் இது? சார் இயர் ஆஃப் டாக்குமெண்ட் இயர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 இயர்ஸ்க்கு டாக்குமெண்ட் வந்து 50 வருஷம். 50 வருஷத்துக்கு டாக்குமெண்ட் இருக்கு. என்ன அப்ரூவ்டு சார் இது? நம்மளோட சைட் வந்து அப்ரூவ்டு பார்த்தீங்கன்னா டிடிசிபி அப்ரூவ்டு ப்ளஸ் ரேரா அப்ரூவ்டு சார். 2 அப்ரூவ்டுமே இருக்கும். இந்த 2 அப்ரூவ்டுமே இருக்கிறதால வாங்குற கிளைண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா லோன் எலிஜிபிள் வந்து ஈஸியாக நாங்களே ரெடி பண்ணி கொடுக்குறோம். லோன்னா எந்தெந்த பேங்க்கு கிடைக்கும்? லோன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எஸ்பிஐல பண்ணித்தரோம், ஆக்சிஸில் பண்ணித்தரோம், ஹெச்டிஎஃப்சியில் பண்ணித்தரோம். ஸோ ஆல்மோஸ்ட் மேக்ஸிமம் எல்லா பேங்க்லேயும் பண்ணிக்கலாம். மேஜர் பேங்க்ஸ் எல்லாம் பண்ணிக்கலாம். நாம வந்து அப்ரூவ்டு ப்ராஜெக்டை பண்ணுறதால ஆல்ரெடி நம்ம பேரண்ட் டாக்குமெண்ட் பேங்க்லேயும் கொடுத்து வெரிஃபிகேஷனும் பண்ணியிருக்கோம். அதனால் லோன் வந்து ஈஸியாக கிடைச்சிரும். 12 லட்ச ரூபா இது சொன்னீங்களா, அங்கே கார்னர் பீஸ்லாம் கிடைக்குமா சார்? எனக்கு சார் கார்னர் பிளாட் வந்து பார்த்தீங்கன்னா உடனே வரவங்களுக்கு கார்னர் பிளாட் கிடைக்கும் சார். ஒரு வாரம் 2 வாரம் லேட் பண்ண என்ன, லோ பட்ஜெட்ன்றதால இது சீக்கிரமாக முடிஞ்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு வீக்கில் இந்த வீடியோ பார்த்துட்டு உடனே வரவங்களுக்கு கார்னர் பிளாட் கிடைக்கும். ஸோ ஒரு வாரம் 2 வாரம் தள்ளி வரவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கார்னர் பிளாட் கிடைக்குது. ஃபஸ்ட்டு வீக் வரவங்களுக்கு மட்டும் கார்னர் பிளாட் கிடைக்கும் சார். நம்ம இதில் கமர்ஷியல் பிளாட்டுங்க இருக்கா சார்? கமர்ஷியல் பிளாட் நம்மளது வந்து இருந்தது ஒரு 10 பிளாட் மட்டும் இருந்தது. அந்த 10 பிளாட்டும் சோல்ட் அவுட் ஆகிடுச்சு கமர்ஷியல் பிளாட்டு. இப்போது பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஷியல் பிளாட் மட்டும் இருக்குது, நிறைய இருக்குது ரெசிடென்ஷியல் பிளாட்டு. அது உடனே ஸ்க்ரீனில் என்னோட நம்பர் வரும், நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க. உங்களுக்கு தேவையான பிளாட் வந்து உங்கள் பட்ஜெட்டில் நம்ம சைட்டில் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். பிளாட் சைஸ் வந்து 600, 800, 1000, 1200 எல்லா சைஸ்லையுமே இருக்குது. தமிழ்நாட்டிலே பெரிய பஸ் ஸ்டாண்டு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு, அந்த பஸ் ஸ்டாப்பில் இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் நம்மளோட சைட் அமைஞ்சிருக்கு சார். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 or 4 இயர்ஸில் ஃபுல் டெவலப்மெண்ட். ஒரு 3 or 4 இயர்ஸுக்கு பார்த்தா உங்களோட லேண்டோட காஸ்ட்டை பார்த்தீங்கன்னா மினிமம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4000க்கு மேலே தான் இருக்கும் சார். இப்பயே 4000 போயிட்டு இருக்குது சார். இப்பயே 4000 போயிட்டு இருக்குது. எனக்கு புரியல, எப்படி நீங்கள் இவ்வளோ மெயினான இடத்த கொடுக்குறீங்க? 2 காரணம் சொல்லலாம் சார். ஒரு காரணம், எல்லா தரப்புப்பட்ட மக்களும் லேண்டு வாங்கணும் ஃபஸ்ட்டு ஒரு தாட்டு. 2வது தாட்டு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து எங்கள் சேர்மன் சார் பார்த்தீங்கன்னா ஒரு
பிஃபோர் ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம இடத்த வந்து ஏக்கரா கணக்கில் வாங்கி வச்சிருந்தாரு. ஓ அப்பயே அந்த ரீசனுக்காக இந்த ரேட்டில் கொடுக்க முடியுது. ஸோ இப்போ புதுசாக போகிற கம்பெனி பண்ணலாம், இப்போ உடனே அதை ஏக்கரா கணக்கில் வாங்கி லேவுட்டை கன்வெர்ட் பண்ணும்போது அவங்களால 3500 கீழே ரேட்டு கொடுக்க முடியல. கண்டிப்பாக ரேட்டு இந்த கம்மியாக கொடுக்கறதுக்கு மெயின் காரணம் இதான். ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த இடத்த வாங்கி வச்சதால ஸோ இந்த அளவுக்கு ரேட்டு கம்மியாக கொடுக்க முடியுது. நம்மளோட சேர்மன் சாரோட ஓன் ப்ராஜெக்ட்ஸ், எங்கள் கம்பெனி கிறிஷ் ஹவுஸ் நிறுவனத்தோட ஓன் ப்ராஜெக்ட். எந்த வித மார்க்கெட்டிங் இல்லாமல் ப்ரோக்கரேஜிங் இல்லாமல் டைரெக்டாக ஓன் சேல். அதனால எங்களால் வந்து கம்மியாக கொடுக்க முடியுது. நம்ம சைட்டோட அம்யூனிட்டிஸ்ன்னு பார்க்கும்போது என்னென்னலாம் பண்ணுறீங்க, இங்கே தண்ணி வசதி எப்படி இருக்கும்? சார் நம்ம சைட்டோட அம்யூனிட்டி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு கிரவுண்ட் வாட்டர் வந்து ஒரு 40 ஃபீட்லேயே கிரவுண்ட் வாட்டர் குடிக்கிறவங்களுக்கு தண்ணி ஸ்வீட்டாக இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பக்கத்தில் வந்து மேக்ஸிமம் அக்ரிகல்ச்சர் தான் விவசாயம் பண்ணுறாங்க. உங்களுக்கே தெரியும் அந்த இடத்துல தண்ணி நல்லா இருந்தால் தான் விவசாயமே வரும், நெல் பயிர்களே செய்க்கும். அப்படின்றப்போ இதெல்லாம் விவசாயம் பண்ணியிருந்த ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி விவசாயம் பண்ணியிருந்த இடம் தான். அதனால் கிரவுண்ட் வாட்டரே நீங்கள் எந்தவித ஆர்வமும் போடாமல் டைரெக்டாக குடிக்கிறவளுக்கு தண்ணி ஸ்வீட்டாக இருக்கும், தண்ணி சூப்பராக இருக்கும். தண்ணி பற்றி எந்த கவலையும் கிடையாது. ரோடு போட்டு கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறோம் சைட்டில். பார்க்கு வந்து ஒரு 50 சென்டில் ஒரு பார்க்கும், 80 சென்டில் ஒரு பார்க்கும், 2 பார்க்கு பெரிய பார்க் கொடுக்குறோம். வந்து ஆர்ச்சி போட்டு தரோம். 3 இயர்ஸுக்கு பெரிய மெயின்டெனன்ஸ் பண்ணி தரோம் சார், செக்யூரிட்டி போட்டு. ஓகே. ஸோ இது வந்து 3 இயர்ஸுக்கு கேட்டட் கம்யூனிட்டி தான். ரோடு வந்து 30 ஃபீட் ரோடு இருக்குது, 24 ஃபீட் ரோடு இருக்குது சார். 30 ஃபீட் ரோட்லேயும் ஃப்ளாட் இருக்குது, 24 ஃபீட்லேயும் ரோட்லேயும் ஃப்ளாட் இருக்குது. நல்லா டெவலப்மெண்ட் ஆகக்கூடிய ஒரு லொக்கேஷன். நம்ம சைட்டை சுற்றிலும் வீடுங்க வந்துடுச்சு. நம்ம சைட்லேயும் பிளாட் வாங்கணுங்க, வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் இதை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஆமாம், பார்த்த வரும்போது கட்டிட்டு இருந்தாங்க வீடுங்க எல்லாத்தையும். சைட்டு நிறைய பேர் வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்தடுத்து இந்த சைட்டு வந்து நல்லா பக்காவாக டெவலப்மெண்ட் ஆகிடுது சார். லோ பட்ஜெட்டில் பிளாட் வாங்கி ஃபியூச்சரில் வந்து ஒரு ஹை பட்ஜெட் லேண்டாக நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 3500 போகக்கூடிய இந்த ரேட்டில், இன்றைக்கி ரேட்டில் நம்ம வந்து 12 லட்சத்துலேருந்து பிளாட்டு கொடுக்குறோம் சார். பார்த்தேன் அந்த எப்படி க்ரீனிஷாக எல்லாமே இருக்குது. ஸோ இந்த இதோட நான் ஏர் பொல்யூஷன் ஒன்று இருக்கும் சார், நான் எல்லா இடத்தையும் போய் செக் பண்ணுவேன் மாதிரி தான். ஸோ இதை நான் செக் பண்ணி பார்க்கலாம் கூகுளில். ஸோ ஏர் பொல்யூஷன் ஒரு விஷயம் இருக்குது மக்களே. ஸோ நீங்கள் கூட உங்கள் வீடு பக்கத்தில் எல்லாம் போனீங்கன்னா அந்த ஏரோட குவாலிட்டியை செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்க, ஏர் குவாலிட்டி எப்படின்னா இந்த சுற்றி க்ரீனாக இருக்குது பார்த்தீங்களா, அப்படி இருந்தால் ஸோ சுவாசிக்கக்கூடிய காற்று வந்து அவ்வளோ சூப்பரான விஷயம், அந்த மாதிரி ஒரு இது. ஸோ இதை நான் ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து போடுறேன் பாருங்க, நான் இருக்க ஏரியா அது அவ்வளோ க்ரீனிஷாக இருக்குது. ப்ளஸ் ஏர் பொல்யூஷன் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே இல்லை. குவாலிட்டி அவ்வளோ சூப்பராக இருக்குது, 0% இருக்குது. ஸோ சூப்பரான இடத்துக்கு தான் நான் வந்து நின்று பார்த்துருக்கேன். ஸ்கூலு காலேஜ் அந்த மாதிரினா எங்கே என்ன இருக்குது பக்கத்தில் சார்? இடம் வாங்கி வீடு கட்டி குடியேறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்காக ரொம்ப தூரம் நீங்கள் நடந்து போகணுமோ இல்லை வண்டி வெஹிக்கிளில் போகணுமோ அப்படின்னு அவசியம் கிடையாது. நம்ம சைட்டு கேட்டை விட்டு தாண்டினவொடனே நம்ம கேட்டுக்கு ஆப்போசிட்லேயே வேலம்மாள் ஸ்கூல் இருக்குது சார். SRM ஸ்கூலும் இருக்குது, சத்யசாய் காலேஜ் இருக்குது, கிரசண்ட் காலேஜ் இருக்குது, SRM காலேஜ் இருக்குது சார். அது இல்லாமல் SRM பப்ளிக் ஸ்கூலும் இருக்குது சார். ஓகே, இப்போ ஸ்கூலுங்க மத்தியிலையும் வீடுங்க மத்தியில் தான் நம்ம ஃப்ளாட் இருக்குன்றீங்க. சுற்றி வீடுங்க, சுற்றி ஸ்கூல் காலேஜ் எல்லாத்துக்கும் சென்டர் பாயிண்டில் தான் நம்மளோட சைட்டே அமைஞ்சிருக்கு சார். சூப்பர். நவாஞ்சேரியில் காயராம்பேடு பக்கத்தில் இது ஒரு மெயின் லொக்கேஷனு. ஒரு 2 இயர்ஸுக்கு அப்புறம் இந்த இடத்துல பிளாட்டு கிடைக்காது. அப்படியே கிடைச்சாலும் ஸ்கொயர் ஃபீட் விலை உங்களுக்கு குறைஞ்சபட்சம் 5000க்கு மேலே தான் இருக்கும். நம்ம பிளாட்டு தான் மக்களுக்கான பிளாட்டாக குறைஞ்சபட்சம் 12 லட்ச ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது சார் நம்மளோட பிளாட்டு. ஸோ ரொம்ப அருமையாக பண்ணிட்டு இருக்கீங்க சார். ஃப்ளாட்டை பார்த்தேன், எல்லாமே அந்த ஃபென்சிங்லேருந்து எல்லாமே இன்ச் பை இன்ச்சாக எல்லாம் போட்டிருக்கீங்க. ஃபேஸ் 5லேயே 50 ஃப்ளாட் தான் இருக்குது. ஏன்னா இவங்க ஃபோட்டோ ஃப்ளாட் எல்லாமே ஆல்மோஸ்ட் நிறையா ஃபில் பண்ணியிருக்காங்க. ஒரு கம்மி பட்ஜெட்டில் ஒரு நல்ல இடத்துல வாங்கணும்னா வந்து பார்த்துட்டு அதுக்கடுத்து முடிவு பண்ணுங்க. இது எல்லாம் சொல்கிற மாதிரி வீடியோவில் பார்க்குறது ஒன்று காமிப்பாங்க, நேரில் காமிக்கிறது ஒன்று மாதிரி இருப்பாங்க. அப்படி இல்லாமல் நீங்கள் வந்து இடத்த வந்து ஃபீல் பண்ணி பாருங்கள். நம்ம வாழக்கூடிய இடம் ஸோ இப்படிலாம் இருக்குமான்ட்டு ஃபீல் பண்ணி பாருங்கள். கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த டிஸ்கிரிப்ஷனில் போவோம், நம்பர், அது கால் பண்ணிங்கன்னா சார் எடுப்பார், முரளி சார். ஸோ உங்களுக்கு கிளியராக இந்த வீடியோ சொன்ன மாதிரி எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவார். நான் எல்லா வீடியோவில் சொல்கிற மாதிரி நேரில் வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் வாங்க. ஏன்னா நம்ம கனவு இல்லத்தை நம்ம கனவுலேயே வைக்காமல் அதை கனவை நிறைவேற்றுற மாதிரி வாங்குற மாதிரி நம்ம இருக்கணும். அந்த மாதிரி இடமா இது தெரியுது. ஸோ வந்து யூஸ் பண்ணிக்கோங்க மக்களே. நம்ம சைட்டை வந்து பார்க்கணும்னா ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க. கால் பண்ணிட்டு வரவங்களுக்கு பார்த்தோன்னா ஃப்ரீ சைட் விசிட்டு கொடுக்குறோம் சார். நீங்கள் வந்து சைட்டை வந்து பார்த்துட்டு வாங்கினாலும் வாங்காவிட்டாலும் நம்ம வந்து ஃப்ரீ கேப் சைட் விசிட்டு ரெகுலராக சர்வீஸ் பண்ணுறோம் சார். நம்ம சூப்பர். ஏன்னா வாங்கினாதான் சில இடத்துல வந்து நாங்கள் கேப் வைப்பேன்னு இல்லாமல் பரவாயில்ல, வாங்க கட்டியும் பரவாயில்ல, நம்ம கிளைண்ட்டு நினச்சி நீங்கள் வைக்கிறீங்களே. ஸோ சூப்பரான விஷயம். இல்லை தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த இடத்துக்கு வந்தது எனக்கு ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குங்க. சுற்றி இந்த வீடுங்க ப்ளஸ் இந்த அட்மாஸ்ஃபியரு, இந்த ஏர் பொல்யூஷனு, இந்த வாட்டரு, ஸோ இதெல்லாமே செக் பண்ணியிருந்தேன். ரொம்ப கிளியராக இருக்குது. அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம் கைஸ். நான் உங்கள் ஐடியா பண்ணி கிறிஷ் ஹவுசிங்லேருந்து. உங்கள் பேர்? நான் முரளி, டைரக்டர். நான் உனக்கு தர்றது சோறு இல்லை தம்பி, இம்ப்ரமேஷன்.